ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பாகிஸ்தானில் கிளர்ச்சி படையால் கடத்தப்பட்ட விரைவு ரயிலிலிருந்து 155 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பலூஜ் விடுதலை படையைச் சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானில் எக்ஸ்பிரஸ் ரயிலை கடத்தினார்கள். இதில் 400 பேர் அந்த ரயிலில் பயணித்த நிலையில் தற்பொழுது 155 பேர் ரயிலிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். குவாட்டா நகரிலிருந்து கைபர் பக்துவா சென்ற ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று கடத்தப்பட்டது. இந்நிலையில் அந்த ரயிலிலிருந்து தற்பொழுது 155 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 400 பயணிகளோடு அந்த எக்ஸ்பிரஸ் ரயில் பலூஜிஸ்தான் சென்றது. பலூஜிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் அந்த ரயிலை கடத்தினார்கள். இந்நிலையில் தற்பொழுது 155 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், கூடுதல் விவரங்கள் என்ன? 155 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்களுடைய நிலை என்ன? மீட்பு பணி எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? பூங்குழலி, பாகிஸ்தான் நாட்டின் கிழக்கு ஓர பகுதியில் அமைந்துள்ள பாலுசிஸ்தான் மாகாணத்துல கடந்த 20 மணி நேரமாக ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் என்கின்ற ரயில் போராளி படையினரால் கடத்தப்பட்டுள்ளது. பாலோச் விடுதலை படையினர் சார்பாக 450க்கும் மேற்பட்ட பயணிகள் கைது செய்யப்பட்டு பிணைய கைதிகளாக வைக்கப்பட்ட நிலையில அவர்களோடு தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவ படையினர் தரை வழியாகவும் வான் வழியாகவும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். பல்வேறு கட்ட முயற்சிகளுக்கு பிறகு 155 பயணிகள் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதில் 20க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்களும் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதே போன்று பாலோச் விடுதலை படையை பொறுத்தவரை 27 போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலோச்சிஸ்தான் மாகாணத்துல இருந்து சிபி என்கின்ற இடத்தில்தான் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் கடத்தப்பட்டது. கடத்தப்பட்ட ரயில் நேரடியாக குவாட்டா கொண்டு செல்லப்படாமல் அங்கு இருக்கக்கூடிய ஒரு உப தண்டவாள பாதை வழியாக சுரங்க பாதைகளுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில பாகிஸ்தான் தரைவழி படையினர் கடந்த 20 மணி நேரமாக தொடர்ச்சியாக போராடி மீட்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்தாலும் கடந்த ஒரு 10 மணி நேரமாக சுணக்கமான ஒரு சூழல் நிலவிய நிலையில பாகிஸ்தான் வான்வழி படையினர் தற்போது நடத்தி வரும் தாக்குதல் கை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த ரேஞ்சர் மற்றும் முகமது இக்பால் தலைமையிலான பாதுகாப்பு படை வீரர்கள் விரைவாக செயல்பட்டதால் இன்று காலை 27 போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் 450 பேர் வந்து அந்த ரயில்ல இருக்கிறாங்க. அதுல பெரும்பாலானவர்கள் வந்து அப்பாவி பயணிகள். 50க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அவர்களுடைய குடும்பத்தினரும் இருக்கிறார்கள். முதல் கட்டமாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் என அந்த அவர்களை மட்டும் பாலோச்சிஸ்தான் விடுதலை படையினர் வெளியிட்டிருந்த நிலையில அந்த 155 பேர் மீட்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் ஒரு 100க்கும் மேற்பட்டோர் இன்னமும் அந்த ரயில்ல இருப்பதாக கூறப்படும் நிலையில அடுத்த கட்ட மீட்பு பணியில ஈடுபடுவதற்கான திட்டங்களை பாகிஸ்தான் அரசு வகுத்து வருகிறது. இந்த ரயில் கடத்தல் சம்பவம் உலக அளவிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. விமான கடத்தல் மற்றும் பேருந்து கடத்தல், கப்பல் கடத்தல்களை தொடர்ந்து இந்த ரயில் கடத்தல் இந்த சம்பவமும் உலக நாடுகள் மத்தியில கண்டனத்தையும் எழுப்பியுள்ளது. பூங்குழலி, நன்றி பாலவெற்றிவேல். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். सुबह 7 घंटे चलिए, वो 7 घंटे हालत इतनी बुरी हो रही है. हमारा बच्चा की हमारा बच्चा चाहिए. सरकार मुक्ति को लाओ, मुझे लेके जाओ सरकार मुक्ति के पास. वो किस दिन नाम का ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.